ஃபேட்டி லிவர் ஒரு நோயா, இது அவசியம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஃபேட்டி லிவர்னால பல நோய்களுக்கு இது முக்கிய காரணமா அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்குறாங்க. இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா சார் அப்படின்னு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் ஒரு முக்கியமான ஒரு நோய் தாங்க. இன்னைக்கு நீங்கள் பிபி, சுகர், ஓகேங்களா, நம்ம கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் நிறையா இருக்குது, மூச்சு வாங்குது, இந்த மாதிரி எந்த காரணமாக இருந்தாலும் அதுக்கு மெயின் காரணம் லிவர் தாங்க. நீங்கள் லிவர் இப்போ நீங்கள் பஞ்சபூத தத்துவத்தில் உடம்புல அக்குபஞ்சர் பிரகாரம் எந்த ஆர்கன் நமக்கு ராஜ உறுப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா லிவர் தாங்க ராஜ உறுப்பு. ஹார்ட்டெல்லாம் ரெண்டாவது பட்சம்தான். எப்போல்லாம் லிவர் நமக்கு அஃபெக்ட் ஆகுதோ அப்போதான் நமக்கு எல்லா நோய்களுக்கும் அதுதான் கேட்வேங்க. நீங்கள் பிபி ஆகட்டும், சுகர் ஆகட்டும், ஃபேட் டெபாசிட் ஆயிடுச்சு சார், எனக்கு கொழுப்பு கட்டி இருக்கு, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, தலை சுத்துது, நடந்தா மூச்சு வாங்க, எல்லாத்துக்குமே காரணம் லிவர் தாங்க. அப்போ லிவர் ஒன்று மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டீங்கனாலே எல்லா நோயும் வராமல் தடுக்கலாம். இப்போ நீங்கள் எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு சார், 50 வயசில் எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது, சுகர் இருக்குது, பிபி இருக்குது, மூச்சு வாங்குது, இது நான் இப்போ தான் எனக்கு தெரியுது சார். நீங்கள் 30 வயசுலேயே நீங்கள் ஃபுல் செக்கப் பண்ணிக்கணும். நீங்கள் அக்குபஞ்சர் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் நாடி பரிசோதனை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம். எங்ககிட்ட டிவைஸ் இருக்குங்க. அந்த டிவைஸில் செக் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஆர்கன் அஃபெக்ட் ஆகிருக்குங்கிறத ஃபுல்லாகவே ஒரு ஸ்கேன் பார்க்குற மாதிரி சொல்லிடுறோம். இன்றைக்கி குறைந்த செலவில் இன்றைக்கி எல்லா டெஸ்ட்டுமே எடுக்கிறாங்க. பிளட் டெஸ்ட்டிலேருந்து நீங்கள் ஒரு ஸ்கேன், சாதாரணமாக ஒரு ஃபுல் செக்கப் ஒரு மனிதன் அப்படி 30 வயசுக்கு வந்துட்டான்னு ஃபுல் செக்கப் எடுத்துக்கணுங்க. ஃபுல் செக்கப், ஏன்னா ஃபேட்டி லிவர் 30 வயசுலேயே ஸ்டார்ட் ஆகுதுங்க. பார்த்தீங்களா? அதாவது நீங்கள் லிவர் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை தான் முழுக்க காரணம். லைஃப் ஸ்டைலுங்க. இந்த லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது முறையான நேரத்தில் முறையான உணவுகள், சரிவிகித உணவுகள்னு சொல்கிறோம். கசப்பான உணவுகளும் எடுக்கணும், காய்கறிகள் எடுக்கணும், கிரீன் வெஜிடபிள்ஸ் எடுக்கணும். அதை விட்டுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு லைஃப் ஸ்டைல் போனதுனால, ஃபாஸ்ட் ஃபுட்டை நிறைய எடுக்கிறதுனால தான் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு முதற்கொண்டு சின்ன வயசுலேயே ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸும் அந்த நொறுக்கு தீனிகள்னு சொல்கிறக்கூடியதில் பார்த்தீங்கன்னா குர்குரே, லேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைலி சால்ட்டும் புளிப்பும் கலந்ததுங்க. எப்போ புளிப்பு ஓவராக உள்ளே போகுதோ லிவர் அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஃபேட்டி லிவர் சார் நான் நெய்யே சேர்த்த மாட்டேன், எண்ணெய் பலகாரமாக, ஆனால் எனக்கு ஏன் சார் ஃபேட்டி லிவர் வந்ததுன்னா, உணவு முறை நீங்கள் மாற்றி எடுக்கும்போது கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகள் எடுத்தாலே ஃபேட்டி லிவர் வருங்க. பார்த்தீங்கன்னா தயிர் ஊற்றி சாப்பாடே பார்த்தீங்கன்னா சிலருக்கு தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும். மதியானமும் தயிர் ஊற்றி சாப்பிடுவாங்க, நைட்டுக்கும் சாப்பிடுவாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கும், சுகர் வரும், பிபி வரும், எல்லாமே அப்போ லிவருக்கு நீங்கள் கசப்பான உணவுகள் தான் லிவரை கட்டுப்படுத்துங்க. லிவரில் ஃபேட் படியாமல் கட்டணும். அப்போ நீங்கள் வாரத்தில் 2 நாளாவது கசப்பான காய்கறிகள், வாயில் வச்சா கசக்குது அப்படின்னா நமக்கு பாவக்காய் எடுத்துக்கலாம். பாவக்காய் பொரியலை பண்ணி சாப்பிடலாம், ஜூஸாக குடிக்கலாம். அதே மாதிரி கோவக்காய், இதுவும் லிவருக்கு நல்லா வேலை செய்யுது. பச்சை காய்கறிகள் இதெல்லாம் நீங்கள் நிறைய எடுக்கணும். க்ரீன் வெஜிடபிள்ஸ் தான் லிவருக்கு இது பெஸ்ட் இதுங்க. அதே மாதிரி ஜூஸ் பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் எந்த விதமான இது சேர்த்தாமல், பால், சர்க்கரை, அதே மாதிரி ஐஸ் எல்லாம் போடாமல் பியூர் ஜூஸாக கரும்பு ஜூஸ் குடிச்சிங்கன்னா உங்களோட லிவர் ஹெல்த்தியாக இருக்குங்க. ஸோ இப்போ லிவர் பஞ்சபூத ஆர்கனுக்குமே ஒரு ராஜ உறுப்புங்க. லிவர் எக்ஸஸாக அந்த கொழுப்பு படியும் போது, லிவர் எக்ஸஸாக வேலை செய்யும்போது உங்களோட வயிறு, மண்ணீரல் பாதிக்கப்படும். வயிறு மண்ணீரல் பாதிக்கப்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துடும். ஓகேங்களா? லிவர் பாதிக்கப்படும் போது பிபி கண்டிப்பாக வரும். அதே மாதிரி நாள்பட்ட நோய்களுக்கு முக்கிய உறுப்பே ஃபேட்டி லிவர் தாங்க. நீங்கள் ஒரு 10 வருஷம் 30 வயசுலேயே நீங்கள் கவனிக்காமல் 40 வயசு 45 வயசில் நீங்கள், ஏன்னா அது சைலண்ட் கில்லருங்க. நமக்கு உடம்புல ஃபேட்டு லிவரில் படியுது அப்படிங்கிறது வெளியில் தெரியாது, எந்த அறிகுறியும் இருக்காதுங்க. இப்போ காய்ச்சல் வந்தால் நமக்கு ஒரு மாதிரி டயர்டாகும், டல்லாகும், உடம்பெல்லாம் ஃபுல்லாக இதாகும், தலைவலிக்கும்.
வயிறு சரியில்லைன்னா வயிறு உப்பசமாக இருக்கும், உள்ள ஒரு மாதிரி கொடையும் வாந்தி வர மாதிரி இருக்கும். இதெல்லாமே நம்ம சின்ன சிம்டம்ஸ் வச்சு நம்ம சொல்லிடலாம். வலிங்கிற உணர்வு அந்தந்த ஆர்கனில் ஏற்படும். ஆனால் ஃபேட்டி லிவர் வந்து எந்த விதமான வலி உணர்வும் தராது. நம்ம உடம்புல அது ஸ்லோவாக டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் தாங்க அது வந்து கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ன்னு சொல்லுவாங்க. கிரேட் 2 தாண்டி தான் நமக்கே தெரியும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு வருஷம் ஒரு தடவை நீங்கள் ஆஃப்டர் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் 30 உங்களுக்கு 30 வயசு வந்தாலே நீங்கள் ஒரு செக்கப் பண்ணிக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஃபுல் செக்கப் பண்ணிக்கணும். உடல் ஆரோக்கியமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா சந்தோஷம். இல்லைன்னா ஆரம்பத்திலே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எளிமையான முறையில் நாள்பட்ட நோய்களை வராமல் தடுக்கக்கூடிய ஒரு பவர் வந்து அக்குபஞ்சர்லேயும் இருக்குது. மற்ற சித்த வைத்தியம் ஹோமியோபதிலையும் மருந்துகள் இருக்குது. சிம்பிளாக ஒரு கலர் தெரப்பியில் இந்த ஃபேட்டி லிவரை எப்படி சரி பண்ணலாம், ஒரு கலர் போட்டால் அந்த ஃபேட்டி லிவர் கரையுமா சார், ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய அதிசயங்கள் நடக்குது. ஏன்னா இப்போ நான் சொல்கிற கருத்துக்கள் நான் கண்டுபிடிச்சது கிடையாதுங்க. உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட பார்க் ஜேவோ அவர்கள் அப்படிங்கிற ஒரு சூஜோக் மெத்தடை, இந்த கலர் தெரப்பியை கண்டுபிடிச்சவர். உலக அளவில் இது வந்து சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கலருக்கும் ஒரு குறிப்பிட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குங்க. நம்ம வெளியில் தெரியாமல் இருக்குதுங்க. சிம்பிளாக நம்ம ஒரு விரலில் சொல்கிறோம், அதை வந்து சில பேர் வந்து கமெண்டில் வந்து அது தப்பாக இது பண்ணுறாங்க, பிரதிபலிக்கிறாங்க. இது போய் நடக்குமா, செஞ்சே பார்க்க வரதில்லை. எளிமையான முறையில் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு தான் நாங்கள் வீட்டு வைத்தியமாக எந்த விதமான இதில் பண்ணுறதுனால உங்களுக்கும் செலவு கிடையாது. உங்களுக்கு போய் நல்லது போய் சேரணுன்னு தான் இந்த கருத்துக்களை நாங்கள் சொல்கிறோம். சரிங்களா? சிலர் வந்து இதை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. கலர்ஸ் வந்து ஒவ்வொரு கலரும் ஒரு சில பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸை கொடுக்குதுங்க. இப்போ இந்த ஆரஞ்சு கலர்னா இதுக்கு ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்குது. பணத்தை ஈர்க்கும் வைப்ரேஷன் இந்த ஆரஞ்சு கலருக்கு இருக்குங்க. கொழுப்பை கரைக்கும் வைப்ரேஷன் இந்த ஆரஞ்சு கலருக்கு இருக்குங்க. அப்போ இந்த ஆரஞ்சு கலரில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது லிவருக்கு உண்டான ஜாயிண்ட்டுங்க. இந்த ஜாயிண்ட் ஆள்காட்டி விரல் லிவர் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த லிவர் ஜாயிண்ட்டை சுற்றிங்க நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஆரஞ்சு கலரை நீங்கள் ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஆரஞ்சு கலரில் நீங்கள் இந்த ஒரு ரிங்கு போட்டிங்கனாலே உங்களுடைய கல்லீரலில் உள்ள கொழுப்புகள் ஃபேட் கரையும். அதே மாதிரி கால் பெருவிரலில் வலது பக்கம் கால் பெருவிரலில் உள்பக்க நாக்கன் ஓரத்தில் ஒரே ஒரு பச்சை பயிர் வச்சு கட்டிட்டு வாங்க. ஒரே ஒரு பச்சை பயிர் வச்சு கட்டிட்டு வந்தீங்கனாலும் நம்மளுக்கு அந்த லிவரோட ஃபங்க்ஷன் சீராக இருக்கும். சுகரை கட்டுப்படுத்தக்கூடிய பவர் வந்து கால் பெருவிரல் இருக்குது. நகக்கண் ஓரத்தில் பச்சை பயிர் வச்சு கட்டணும். இங்கே வந்து ஆரஞ்சு கலர் கொழுப்புக்கு ஃபேட்டி லிவரை சரி பண்ணக்கூடிய ஒரு கலர் அப்படின்னா இந்த ஆரஞ்சு கலர் ஆள்காட்டி விரலில். இப்போ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கம் ஆள்காட்டி விரல் இந்த 3வது ஜாயிண்ட்ல ஆரஞ்சு கலர் ரிங் மாதிரி போட்டுட்டு வாங்க. உங்களுடைய ஃபேட் வந்து கரையும். நாள்பட்ட நோய்கள் எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இது சார்ந்த பயிற்சி வகுப்புகள் நமக்கு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை, திருச்சி ஆன்லைன் கிளாஸ் இது எல்லாமே நடக்குது. ஸோ இதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.